வீட்டு உள்ளுக்கு இருக்க ரூம்ல ஃபேன்ல படுத்திருக்கு. வீட்டு ஓனரு வெளியே துண்டை போட்டு படுத்திருக்கேன். டே நாயை ஃபேன்ல போட்டு நீ என்னடா வெளியே படுத்திருக்க? 12,000 ரூபா கொடுத்து வாங்கின நாய் ஓடி போயிருச்சுன்னா, அட முட்டா பயலுக்கு பிறந்த முட்டா பயல, நாய் தாண்டா நம்மளை பாதுகாக்கணும், நீ நாயை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேடா, கிறுக்காடா பிடிச்சிருக்கேன்ட்டு. இன்னொரு வீட்டுக்கு போனேன், அவனும் நாய் வளர்க்குறேன், உடம்பும் பொழுது சடை. எங்கன நாயோட என்ன இருக்குன்னே தெரியல, வெறும் சடை மட்டும் நிக்குது. நாயோட முன்பக்கம் பின்பக்கம் எதுன்னே தெரியல எனக்கு. அவன்கிட்ட கேட்க எனக்கு பயமா இருக்கு, நாயோட முன்பக்கம் அது நாயே கவலைப்படல, நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற அப்படின்னு நம்மளை தப்பா நினைப்பேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன்ல இதை கூட கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு நாய் நடந்து போச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். நாயோட முன்பக்கம் இது பின்பக்கம். ஓகே, நம்ம டவுட் கிளியர். அவன்கிட்ட கேட்டேன், இந்த சடையாண்டியை எதுக்குடா வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு. 42,000 ரூபா கொடுத்து ஊட்டியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? எப்படியாப்பட்ட நாய்? ஒன்னும் செய்யாது, அது வாட்டுக்கு படுத்துது. எங்க குடும்பமே அதை பாதுகாத்துக்கிட்டு, எதை ஒன்னும் செய்யாத 42,000 ரூபா நாய குடும்பமே சேர்ந்து பாதுகாத்துக்கிட்டு. இது எப்படி இருக்குன்னா, ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு முதலமைச்சரை சிறுதாவூர்ல படுக்க போட்டு 2000 போலீஸ்காரங்க ஐயா எதுக்கு இங்க பாதுகாப்பு கேட்டீங்க? அம்மா படுத்து தூங்குறாங்க, அவங்க தூக்கிட்டு போறாங்க, அதுக்கு எதுக்குடா பாதுகாப்பு? அம்மா தூங்குறாங்க. We have to secure the Chief Minister of Tamil Nadu. என்னையா அக்கிரமா? ஒரு முதலமைச்சர் தூங்குவதற்கு 2000 போலீஸ் பாதுகாப்பா? இந்த நாடு எங்க போய்கிட்டு இருக்கு? ஃபைல்ல கையெழுத்தானோம்னா இங்க இருந்து கொடநாட்டுக்கு இங்க இருந்து போறதுக்கு எவ்வளவு செலவு, வர்றதுக்கு எவ்வளவு செலவு? இதை சொன்னார் எங்கள் தமிழகத்தினுடைய எதிர்காலம் தானை தளபதி. இப்படி ஆட்சியில் இருப்பவர்கள் போய் இப்படி தொடர்ந்து ஓய்வெடுக்கலாமான்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு கைது. ஐயா, ஜெயில பார்த்து பயப்படுறவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் கிடையாது. நான்லாம் எப்பயும் பெட்டியில 2 பேண்ட் ஒரு கைலி ரெடியா மேடைக்கு வர்றேன். இறங்கணும்னா தூக்குனானா என்ன பண்றது? போக வேண்டியத. ஏன் என்ன வண்டியில ஏத்தாம இருக்காங்க தெரியுமா? இவன் ஜெயிலையும் போய் பட்டிமன்றம் போடுவான், அங்கேயும் இவன் திமுக ஓட்டு காப்பாமுடா, வேணாமுடா, இவனை அங்கேயே விட்டு வச்சிருக்கலான்ட்டு தான் இன்னும் வண்டி ஏத்தாம இருக்காங்க. ஏன்னா நாங்க ஜெயில பட்டிமன்றம் போட்டே வந்தேன். நான் ஆசிரியர் போராட்டத்துல 30 நாள் மதுரை ஜெயில இருந்தான். அப்ப என்ன தலைப்பு தெரியுமா? நைட்டு பூரா பட்டிமன்றம் தான். ஆம்பளையெல்லாம் இருப்போம், என்னென்ன தலைப்பு போட்டிருப்போம் யோசனை பண்ணி பாருங்களேன். அதெல்லாம் இங்க மேடையில சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு திருமணம் என்பது தூக்கு தண்டனையா ஆயுள் தண்டனையா? தலைப்பு. 30 நாள் ஜெயில இருந்துட்டு கிளம்புறேன். அந்த பட்டிமன்றம் கேட்ட கைதிகள்லாம் வந்தாங்க. அண்ணே ஒரு 5 நாள் இருந்துட்டு போனேன். தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்தவன இருக்க சொல்ற மாதிரி, ஆனா ஒரு 5 நாள் இருந்துட்டு போனா சந்தோஷமா இருந்தா. எந்த இடத்துல வந்துகிட்டு 5 நாள் இருந்துட்டு போக சொல்ற? என்னடா ஜெயில்ற? அது பரவாயில்லண்ணே, நாங்க ஐயாட்ட சொல்லிக்கிறேன், நீங்க மட்டும் இருக்க, அதுக்கு ஏற்பாடு பண்றோங்கிறாங்க. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவான்னு தெரியல. இன்னொரு 5 பேர் வந்தாங்க. ஆனா தெய்வமே கிளம்பிட்டியா? போயிட்டு ஒரு 6 நாள்ல திரும்பி வந்துடுறேன் அப்படின்னா. எப்படா? நாங்க சொல்றேன் ஐடியா, 2 பொட்டலம் என்கிட்ட இருந்து இப்ப வாங்கிட்டு போ. சிம்மக்கல்ல நான் ஒரு ஆள்கிட்ட சொல்றேன், குடு, வண்டியில ஏத்திடுவாங்க. ஒரு 3 மாசம் இங்க இருக்கலாம், நிம்மதியா அங்க கூட நாங்க வேணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு வாங்கி தர்றாங்க. நான் சொன்னேன், டேய் பொட்டலம் போட்டு ஜெயிலுக்கு வர்றதுக்கு அதிமுக ஆள் இருக்கான்டா நிறைய பேரு. இந்த திமுக காரன் ஜெயிலுக்கு எதுக்கு வருவான்னா, மக்கள் பிரச்சனைக்காக சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு வருமே ஒழிய ஊரை கொள்ளையடித்து ஜெயிலுக்கு வர்றதுக்கு அதிமுக தலைவியிலிருந்து தொண்டர் வரைக்கும் ரெடியா இருக்கான். ஏன்னா நாய்க்கு வேலை இல்லை, நிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்படி ஒரு கோஷ்டி. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு தலைவன், அவருடைய இலக்கிய பணி, அவருடைய சமூக பணி எப்படி இருந்துச்சு? 1966ஆம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் மேடை தோறும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பிரச்சாரம் செய்த தலைவன் என் தானை தலைவன். அதே 1966ஆம் ஆண்டு அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? 1966
வருஷத்தை பாரு 66, உருவத்தை பாரு 26, கழுத்துக்கு மேலே அதிசயம் பாரு, கட்டாந்தரையிலே கொடி வளர்த்தாரு. ஜிஞ்சின்னாக்கடி 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 ஜிஞ்சின்னா. 1966 செய்த அரிய இலக்கிய பணி. 67 செய்த இலக்கிய பணி. கூட்டத்திலே யார்தான் கொடுத்து வைத்தவரோ, என் தோட்டத்திலே ஆட துணிச்சல் உள்ளவரோ. அச்சிட்டா அச்சிட்டா அச்சிட்டா. ஆகாகா. 1968 ருக்குமணியே பார பார பார, சக்கரை பெண்ணே பார பார பார, முத்துமொழியே பார பார பார, சித்திரை கண்ணே பார, யார் யாரோ என்னை தேடுவாரோ. Please once again. 69 ஆடை முழுதும் நனைய மழை அடிக்கிறது. சினிமாவில் டான்ஸ் ஆனதை நான் குற்றம் சொல்லாது, ஒரு நல்ல தொழில். அவங்க கேரக்டருக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நானும் சினிமாவில் தான் நடித்தேன் ஒரு படம். அது எதுக்கு எடுத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அது ஏன் நடித்தேன்னு எனக்கும் தெரியாது. தியேட்டரில் எத்தனை நாள் ஓடிச்சுன்னு எவனுக்கும் தெரியாது. ஆனால் டிவியில் 100 நாள் ஓடின ஒரே படம் என் படம் தான். டிவியில் வேறு படமே கிடைக்கலன்னா அதான் எடுத்து போடுறேன். தீவனி நடிச்சார்ல கங்கா கவரி, அதை எடுத்து போடுறா அப்படின்னு. ஏற்கனவே 90 தடவை போட்டாச்சுனே, பரவாயில்ல போடுற, ஒரு வயலும் பார்க்க மாட்டேன். அப்படி ஓடிக்கிட்டு இருந்த படம் நானும் நடிச்சிருந்தேன் சினிமாவில். ஆனால் இந்த அம்மையார் சினிமாவை எப்படி பயன்படுத்தினாங்க, ஏன் தலைமை திரைப்படத்தை எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? அவருடைய வசனமும் அவருடைய பாட்டும், அவருடைய பாட்டுக்கு எழுதிய அந்த பாட்டுக்கான வரிகள் எப்படிப்பட்ட வரி தெரியுமா? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம், வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. என் தலைமை பூம்புகாருக்கு எழுதிய ஒரு அற்புதமான பாட்டு, இன்னைக்கு வாழ்கின்ற மக்களுக்கு இலக்கியமாக எழுதின பாட்டு. இப்படித்தான் சினிமாவை பயன்படுத்தின இந்த காஞ்சிபுரத்தின் காஞ்சி தலைவன் பேரறிஞர் அண்ணா காதல் ஜோதிக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு பாருங்க. ஒரு விதவைய ஒரு குதிரை வண்டிக்காரன் லவ் பண்றான். அவ உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி. அந்த இருவருடைய காதல், விதவையினுடைய காதலுக்கு பேரறிஞர் அண்ணா எழுதுறாரு ஒரு அற்புதமான பாட்டு காதல் ஜோதி படத்துல. உம்மேல கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு, சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே, தாழ முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே. அண்ணாவோட உதாரணத்தை பாருங்க. சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்து இருக்கிற வைகாசி போல், 2 பேரும் சேர்ந்துக்கலாம் தங்க ரத்தினமே, உன்ன கல்யாணம் கட்டிக்கிறேன் பொண்ணு ரத்தினமே. கனவிலே வந்தவளே கதவை தாண்டி வந்தால் என்ன, கதவாக நான் இருப்பேன் தங்க ரத்தினமே, அது கனவாக போக வேணாம் பொண்ணு ரத்தினமே. என் தங்க என் செல்ல, என் தங்க என் செல்ல, உம்மேல கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு, சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே, தாழ முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே. அடுத்த வரியில் அண்ணா எழுதுறாரு பாருங்க. ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குவான், காஞ்சிபுரம் சிலுக்கு சேல தங்க ரத்தினமே, உன்ன கல்யாணம் கட்டிக்கிறேன் பொண்ணு ரத்தினமே. அப்ப அண்ணாட்ட கேட்கிறாங்க, என்ன தமிழ்நாட்டில் ஈரோட்டில் மட்டும்தான் வேட்டி கிடைக்குதா? அது என்ன ஈரோட்டு சந்தையில எனக்கு வேட்டி எடுத்துக்குவான்? அண்ணா பதில் சொல்றாரு, தந்தை பெரியார் பிறந்த அந்த ஈரோட்டில் வேட்டி வாங்கி கட்டினாலாவது உனக்கு சுயமரியாதையும் தன்மானமும் வரட்டும்டா அப்படின்னு சொல்லி தான் ஈரோட்டு சந்தையில எனக்கு வேட்டி எடுத்துக்கிருவான். அப்ப எங்க ஊரை பத்தி நான் பாடி ஆகணுமே. அண்ணா எழுதின பாட்டுல என் ஊர் வராம இருக்கலாமா? அதுதான் காஞ்சிபுரம் சிலுக்கு சேல தங்க ரத்தினமேன்னு சொன்னாரு பேரறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட திரைப்பட பாடல்கள் எப்படி இலக்கியத்தை வளர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம்.